ஏய் வா பூர்ணி, இங்க யாருமே இல்ல. ஆமா, யாருமே இல்லடா. இங்க பாரு சின்ன பொண்ணு, ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுட்ட இந்த நாட்டுக்குள்ள நம்ம இருக்கணுமான்னு. நீயும் நல்லா யோசிச்சுட்ட, இங்க இருக்கணுமா இல்ல எல்லா பசங்க முன்னாடியே அவமானப்படணுமான்னு. ஆத்தி, வேணாம் வேணாம், நம்ம இங்கே இருந்துடலாம். அப்புறம் என்ன, சொல்றத மட்டும் செய். இல்ல, ஒரே கப்புவோட தாங்க முடியல சின்ன பொண்ணு, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். இங்க பாருடி, நம்ம ரொம்ப நேரம் ஒன்றும் இருக்க போறது இல்ல. பீரியட் ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தா கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம கேண்டீன் போயிடலாம். சரி சரி. ஏதாவது ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, தண்ணியே வரக்கூடாது சரியா? தண்ணியை தயவு செஞ்சு திறந்து விட்டாதான் அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்குவோம். சரி சரி. பிரியா மேம், உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருக்கா? ஏன் மேம் இருக்கு. இல்ல மேம், அக்கௌண்ட்ஸ் இன்னும் நான் முடிக்கவே இல்லை. அது இல்லாமல் ஹெவி போர்ஷனாக இருக்கு, பசங்கெல்லாம் கவனிக்கவே மாட்டுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீரியட் வாங்கிட்டு பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கு என்ன மேம், தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை மேம், அங்கே இருக்கிற பசங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க மேம். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அதான் பிபிஏ ஏ செக்ஷன் பசங்களை தான் மேம் சொல்கிறேன். அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. அட என்ன மேம், நீங்க மேம்னு கூட பார்க்காம அப்படி கலாய்க்கிறாங்க அந்த கிளாஸ்ல. டெஸ்ட்னு சொல்லிட்டா போதும் மேம், உடனே ஆள் எஸ்கேப் ஆயிடுறாங்க எல்லாருமே. எங்க தான் போவாங்களோ எதுக்குள்ளார அப்படியே ஒளிறாங்களோ தெரியல. மேம், பசங்களோட நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மேம், அப்பதான் பசங்களும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது என்னமோ மேம், உங்களை கண்டா மட்டும் நல்லா ஈனி இழிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைய கண்டா என்ன நினைக்கிறாங்களே தெரியல மேம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், நம்ம பசங்கள்கிட்ட நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நீங்க என்னமோ சொல்றீங்க மேம், ஆனா நான் நல்ல விதமா தான் நடந்துக்கிறேன். ஆனா என்னைய மட்டும் விரோதி மாதிரி பாக்குறாங்க மேம். இந்த பீரியடு அவங்க கிளாஸ் தான் மேம், டெஸ்ட் சொல்லியிருக்கேன். எவன் எவன் எங்க ஒளிஞ்சிருக்கான் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல மேம். அதுலயும் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க மேம், தெரியுமா? நெட்டையா இருப்பாளே, ஒல்லியா. யா ஐ நோ, அவ பேரு சின்ன பொண்ணு தானே? ஆமா மேம், சரியான அராத்து மேம் அவ. ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டாளே அவ. என்னை கண்டா மட்டும் அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல மேம், ஒரு மாதிரி தினுசாதான் பேசுவா. அவளுக்கு டவுட்டே இருக்காது மேம், இருந்தாலும் டவுட் இருக்குன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவா மேம் அவ. இன்னைக்கு மட்டும் அவளுக்கு வேற ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அவளுக்கு டெஸ்ட் எழுத வைக்கணும் மேம். அவளை மட்டும் விடவே மாட்டேன் நான். அவ கூட ஃப்ரெண்டுன்னு இன்னொருத்தி இருக்கா, பூர்ணின்னு, அவளையும் சும்மாவே விடக்கூடாது மேம். ஏன் மேம் இவளுக்கும் உங்களுக்கு? அவங்க 2 பேரும் பண்ற ஆள்சாட்டியா இருக்கே, அப்பப்பப்பா சேட்டை, பயங்கர சேட்டை, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு மேடம். மேடம், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அன்பால் தான் திருத்த முடியும், அடாவடியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேர்த்திட்டையும் நீங்கள் அன்பாக பேசி பாருங்க, அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அட போங்க மேடம், எத்தனை வாட்டி நான் அன்பாக பேசியிருக்கேன். அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு என்னையே நக்கல் அடிச்சுட்டு போயிடுவாளுங்க. உங்கள்கிட்ட தான் மேடம் அப்படிலாம் நடித்து வழியிறாளுகளோ என்னமோ. அப்படிலாம் இல்லை மேடம். சுமதி மேடம், நான் சொல்கிறேன், 2 வாட்டி வேணா அன்பால் திருத்தி பாருங்க, அதுக்கப்புறம் கேட்கலையா இல்லைன்னா பிரின்ஸிபல்கிட்ட சொல்லுங்க. அட போங்க மேடம், பிரின்ஸிபல் மேமையே தூக்கி சாப்பிட்ருவாளுங்க இவளுங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காளுங்க. இன்னைக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்காளுங்களோ தெரியல. ஓகே மேடம், நீங்கள் பாருங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். என்னாச்சு மேடம், ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க? இல்லை, என்னமோ உள்ளார லாக் போட்டிருக்கு, யாரோ உள்ளார இருக்காங்க, ஆனால் சவுண்டு எதையுமே காணுமே. அப்படியா? இது ஸ்டாஃப் பாத்ரூம் தானே, யார் உள்ளார இருந்திருக்க போறா? அச்சோ, இது ஸ்டாஃப் பாத்ரூமா? அப்படியே சின்ன பொண்ணு. ஓகே மேம், நெக்ஸ்ட் பாத்ரூம் ட்ரை பண்ணுங்க. அட, இந்த பாத்ரூம் கூட லாக் ஆயிருக்கு. என்ன? அச்சோ, இப்போ என்ன பண்றது? நம்ம மாட்டினோமே, தெரியாம வந்து ஸ்டாஃப் பாத்ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஐடியா, பேய் மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்தி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். மேம், எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில தாப்பா போடல, உள்ளார தாப்பா போட்டிருக்கு, அதுவும் எந்த சவுண்டையும் காணாமே. இப்ப என்ன மேம் பண்றது? ஒருவேளை பேயா இருக்குமோ? அடச்சே, என்ன மேம் நீங்க இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? இந்த காலத்துல பேயின்னு எல்லாம் நம்புறீங்களா நீங்க? இல்ல மேம், எனக்கு என்னமோ பேயா தான் இருக்கும்னு தோணுது மேம். ஜண்டோ மோத்ரி.
அச்சோ மேம், ரொம்ப பயமா இருக்கு மேம் எனக்கு. மேம், எனக்கும் கொஞ்சம் பயமா தான் மேம் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க பேயி அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த காலத்துல, நம்புறியான்ட்டு. இப்போ நீங்களே இப்படி பயப்படுறீங்க. அது அது வந்து இல்லை மேம், எனக்கு கேட்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம். சந்திரமுகி பேயா இருக்குமோ மேம்? நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் மேம். ஒரே கத்தா என் தைரியம் உண்டு, பாத்ரூம் கதவை நீ ஓப்பன் செய்து ஆஃப் நாம் காக. என்னது, ஏதோ இந்தி பேயா இருக்கும் போல மேம். ஏதோ நாம் கேகேன்னு கேக்குது மேம். மேம், இங்க இருந்து கிளம்பிடலாம் மேம். மணி 12 மகள் 12 மணிக்கு கூட பேய் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். இங்க இருந்து கிளம்பிடலாம் மேம். சரி மேம், வாங்க மேம், ஓடிடலாம். மேம், இருக்கீங்களா மேம்? எங்க போயிட்டாங்க? சோஃபியா, என் பேரு சோஃபியான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அக்கௌண்ட்ஸை படின்னு டார்ச்சர் பண்றியாமே. நான் அக்கௌண்ட்ஸ் இருக்க உனக்கு எப்படி தெரியும்? என்னை விட்டு எனக்கு வேணும். பக்கத்துல வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட ஆடுதான். என்னை விட்டுருங்க. எப்படி? சூப்பர். என் வேலையை இன்னும் சுலபமாக்கிட்டீங்களே. ஏன் சின்ன பொண்ணு, அதான் முடிச்சிட்டோம்ல, திரும்பவும் ஏன் அதே வயசுல பேசி நே பயமுறுத்துற? அடியே பூர்ணி, நான் ஒன்னும் பேசலடி, வேற யாரும் உள்ள இருந்து பேசுறாங்கடி. என்ன? ஆத்தி, இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும். மேம் சொன்னது கரெக்டு தான். 12 மணி ஆனா பகல்ல கூட வரும் போல இருக்கு பேய். பூர்ணி, வா பூர்ணி, இங்க இருந்து போயிடலாம். இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம உயிரை பலியாக்க கூடாது பூர்ணி. இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு பூர்ணி. ஆமா சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடுவோம். கிளம்புறீங்களா? நான் வரேன். கிளம்புடி. என்னை விட்டுட்டு போயிடாதடி. சீக்கிரம் வந்து தொலைடி எருமை மாடு. ஆமா. டிவில ஒண்ணுமே நல்லா இல்ல, என்ன பாக்குறது? பேசாம நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தாயக்கட்டை விளையாடலாமா? நல்ல ஐடியா. என்னது, இந்த ஆளு தாயக்கட்டை விளையாட போறானா? விளையாட போனாங்க, மத்தியானம் சாப்பிடவே வரமாட்டான். என்ன பண்றது? யோ இந்தாயா. என்ன? இல்லையா, எங்க போற? காபி குடிச்ச மக்கு அங்க கீழே தான் இருக்கு, எடுத்துட்டு போ. அச்சோ, ஏன் தலையில அடிச்சுக்கிற? தலை வலிக்குதா? என்னைக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அன்னையில இருந்து தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல தனியா வேற தலைவலிக்கணுமோ? என்ன வேணும் உனக்கு? சொன்னா மட்டும் புரிஞ்சிட போகுது. எனக்கு 1008 வேலை இருக்கு. என்ன வேணும் உனக்கு? சொல்லு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாதயா. என்னது, பக்கத்து வீட்டுக்கு போகணுமா? என்ன எதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போக சொல்ற? வேண்டுதல். என் வீட்டுலதான் நான் இருப்பேன், பக்கத்து வீட்டுக்குலாம் நான் போகவே மாட்டேன். என்ன பக்கத்து வீட்டுக்குலாம் போக சொல்ற நீ? அதுவும் அந்த அம்மா என்னை குறுகுறுன்னு பாக்குது, தெரியுமா? ஆமா, நீ பெரிய ஆனலங்க, உன்னைய வந்து குறுகுறுன்னு பாக்குறதுக்கு. ஏதோ நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு 4 முடி இருந்துச்சு, இப்ப அதையும் காணா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அங்கேயே போக சொல்ற. நான் எதுக்கு அங்க போனோம்? கடவுளே. அடியே அழகே